தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருத்தரான நடிகர் அஜித்குமார் அவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ரொம்ப மறக்க முடியாத ஒரு ஆண்டு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீண்ட இடைவெளிக்கு பிறகு அவர் நடிச்சிருந்த 2 திரைப்படங்கள் பேக் டு பேக் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகி இருந்துச்சு. அதுல பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆன விடாமுயற்சி திரைப்படம் கலவையான விமர்சனங்களை சந்திச்சிருந்தாலும் கூட அதை தொடர்ந்து ஏப்ரல் ரிலீஸ் ஆன குட் பேட் அக்லி திரைப்படம் கலவையான விமர்சனங்களோடு சேர்த்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சு அஜித்துடைய மார்க்கெட்டை தூக்கி பிடிச்சிருக்கு. அந்த திரைப்படம் பாக்ஸ் ஆபீஸ்ல 240 கோடிக்கும் மேல வசூல வாரி குவிச்சிருக்கு. நடிகர் அஜித்தின் கரியர்ல அதிக வசூல் செய்த திரைப்படம் அப்படின்ற சாதனையும் குட் பேட் அக்லி திரைப்படம் படைச்சிருக்கு. குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு நடிகர் அஜித்குமார் அவர்கள் கார் ரேஸ்ல ரொம்பவே பிஸியா இருந்த நிலையில தற்போது அடுத்த படத்துக்கு தயாராயிட்டு வந்துட்டு இருக்காரு. அஜித்தின் அடுத்த படத்தையும் குட் பேட் அக்லி திரைப்படத்தை இயக்கி இருந்த ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ட் பண்ணி இருக்காரு. இந்த படத்தை ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனம் சார்பில் ராகுல் தயாரிக்கிறாரு. இந்த படத்திற்கான ஆரம்ப கட்ட பணிகள் விறுவிறுப்பா நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த படத்தினுடைய ஷூட்டிங் நவம்பர் மாதம் முதல் தொடங்க இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. இது அஜித்தினுடைய 64வது திரைப்படமாகும். இதற்கிடையில பொதுவாகவே நம்ம அஜித்குமார் அவர்களையும் சரி அவருடைய குடும்பத்தினரையும் சரி பெருசா பொதுவெளியிலாம் பார்க்க முடியாது. அவங்க வந்து அந்த பப்ளிசிட்டி எல்லாம் விரும்ப மாட்டாங்க. ஆனா இப்ப சமீப காலங்களா அந்த கார் ரேஸ் மற்றும் பல விஷயங்கள்ல அஜித்குமார் அவர்கள் கொஞ்சம் சோஷியலி வெளில வந்திருக்கிறதா தெரியுது. அதுவும் முக்கியமா அவருடைய மனைவி ஷாலினி அஜித்குமார் இன்ஸ்டாகிராம்ல சொந்தமா ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணி அதுல தன்னுடைய குடும்பத்தினர் போட்டோஸ் அப்பப்ப வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து சோஷியல் மீடியால ரிலீஸ் ஆகக்கூடிய அவருடைய குடும்பத்தினருடைய போட்டோஸால வீடியோஸால அவருடைய ரசிகர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில தான் AK64 திரைப்படத்தினுடைய ஷூட்டிங் தொடங்குறதுக்கு முன்னாடி நடிகர் அஜித் தன்னுடைய மனைவி ஷாலினி மற்றும் மகன் ஆத்விக் உடன் கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய குலதெய்வமான ஊட்டுக்குளங்காரா பகவதி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. நடிகர் அஜித்தின் தந்தை பாலக்காட்டை சேர்ந்தவர் அப்படின்றதுனால அவங்களுடைய குலதெய்வமாக ஊட்டுக்குளங்காரா பகவதி அம்மன் கருதப்படுது. அங்க அஜித் எடுத்துக்கொண்ட புகைப்படங்களை ஷாலினி அவர்கள் தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. அது பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அதுல அவர் தன்னுடைய நெஞ்சில சாமி உருவத்தை பச்சை குத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதை பார்த்த நெட்டிசன்கள் அது என்ன சாமி அப்படின்னு அறிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வம் காட்டி வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அஜித்குமார் அவர்கள் தன்னுடைய நெஞ்சிலேயே ஒரு சாமியை பச்சை குத்தி இருக்காரு அப்படின்னா அந்த சாமி என்ன சாமியா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரசிகர்களுக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு. அவர் தன்னுடைய குலதெய்வமான ஊட்டுக்குளங்காரா பகவதி அம்மனுடைய உருவத்தை தான் தன்னுடைய நெஞ்சில பச்சை குத்தி இருக்காரு. அது வெளிப்படையா அவர் போட்டோவை பதிவிட்டதன் மூலமா அவர் கடவுள் மேல இருக்கக்கூடிய தன்னுடைய பக்தியையும் தான் எந்த அளவுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன் அப்படின்றதையுமே வெளிப்படுத்துற விதமா தான் அந்த போட்டோவை பதிவிட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்படி தன்னுடைய குலதெய்வத்தினுடைய போட்டோவை அவர் வந்து பச்சை குத்தி இருக்காரு அப்படின்னா எப்படி அவர் இதோட படங்களை நடிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அது ஒருவேளை டெம்பரரி டாட்டுவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல தன்னுடைய குலதெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய அதீத பக்தியினால தான் வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல மகிழ்ச்சியான சம்பவங்களால தன்னுடைய கடவுளை தன்னுடைய நெஞ்சில அவர் பச்சை குத்தி இருக்காராமா. அது டெம்பரரி டாட்டுலாம் இல்ல பெர்மனன்ட் டாட்டு தான் அப்படின்ற தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு.